அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் மற்றும் மாணவர்களுக்கும் கனிவான வணக்கங்கள். வாங்க நம்ம வீடியோல என்ன பார்த்துட்டு இருக்கோம்? 11 கீழ்கணக்கு நூல்கள் பார்த்துட்டு இருக்கோம். 11 கீழ்கணக்கு நூல்கள்ல அகநூல், புறநூல், அறநூல் அப்படின்னு சொல்லி நம்ம 3 வகையா பிரிச்சோம் போன வீடியோல. சரிங்களா? இப்ப 11 கீழ்கணக்கு நூல்கள்ல அறநூல் என அழைக்கப்படக்கூடிய ஒரு நூலை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை தந்திருக்குமேயானால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக்கை தட்டி விட்டுட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சரிங்களா? இந்த போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நான் மறுபடியும் அதை தான் சொல்றேன். என்னோட வீடியோல நீங்க வரிசையா படிச்சாலே போதும், போட்டித் தேர்வை ஈஸியா சமாளிக்கலாம் அப்படின்றத நான் பதிவு பண்ணிட்டே இருக்கேன். கொஞ்சம் கவனமா படிங்க. எங்க போனாலும் இன்னைக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படின்ற தேர்வையும் நீங்க கண்டிப்பா எழுதணும். அதனாலதான் சொல்லிட்டு இருக்கேன், கண்டிப்பா நீங்க படிக்கணும். சரியா? வாங்க பார்க்கலாம். நம்ம அறநூல்கள் எது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் ஒரு நூல் நாலடியாரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நாலடியார் கூறும் செய்திகள் யாவை அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். சரியா? ஆளும் வேலும் பல்லுக்குருதி, ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி. அதாவது இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வயசானவங்க அப்படின்னாலும் கூட 102 வயசு 104 வயசு வரைக்கெல்லாம் வாழ்ந்துருக்காங்க. சரிங்களா? ஆனா இன்றைய காலகட்டங்கள்ல அப்படி வாழ்ந்துட்டோம் அப்படின்னா அதுதான் மிகப்பெரிய கிண்ண சாதனை அப்படின்ற மாதிரி நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ஆளும் வேலும் பல்லுக்குருதி, இந்த ஆலங்குச்சியும் வேலங்குச்சியும் பல்லுக்கு ரொம்ப உறுதியா இருக்கும் அப்படின்றது நம்ம சொல்றோம். ஆலமரத்துல இருக்கிற அந்த குச்சியும் வேலமரத்துல இருக்கக்கூடிய குச்சியையும் தான் நம்ம ஆளும் வேலும் பல்லுக்குருதி. இன்ன வரைக்கும் அந்த வேலம் பொடி வச்சுலாம் விளக்குறாங்க, பற்கள் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்ற மாதிரி. சரியா? நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி, நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி. நாலுனா என்ன? இந்த நாலடியார். இரண்டுனா என்ன? திருக்குறள். திருக்குறளுக்கு அடுத்த நிலையில் இருப்பது நாலடியார் அப்படின்னு சொல்றோம். சரியா? திருக்குறளுக்கு அடுத்த நிலையில் இருப்பது இந்த நாலடியார் அப்படின்னு சொல்றோம். இந்த நாலடியாருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் என்ன? நாலடி 400 வேளாண் வேதம், நாலடி 400 வேளாண் வேதம் போன்ற பெயர்கள் நாலடியாருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள். சரிங்களா? இந்த நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்ம சொல்றதுக்கு இனிமையா எளிமையா அடுத்தவங்களுக்கு சமமா புரிய வைக்கணும் அப்படின்றதற்கு சாட்சியான 2 நூல்கள் தான் இந்த நாலடியாரும் 2 அடியில இருக்கக்கூடிய திருக்குறளும் அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். சரியா? இதை எதை வலியுறுத்தி செல்கின்றன அப்படின்னா அறத்தை வலியுறுத்தி செல்கின்றன. அறம் உறுதி, அறம் கல்வி, அறம் நேர்மை. சரிங்களா? இந்த மாதிரியான ஒரு நூலை வெளியிட்டு சென்றிருக்கின்றன. நாலடியாரை தொகுத்தவர்கள் யார் அப்படின்னா சமண முனிவர்கள். சரி, எழுதியவர் நாலடியாரை எழுதியவர் யார் அப்படின்னா சமண முனிவர்கள். இந்த சமணர்களை பத்தி ஒண்ணு சொல்லணும். நம்ம போட்டு உட்கார்றோம் இல்லையா, ஒரு இடத்துல போயிட்டு எல்லாரும் சமணங்கால் போட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்லுவோம். சமணங்கால் அப்படின்றது யார் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போனது அப்படின்னா சமணர்கள் தான். சமணர்கள் கண்டுபிடிச்சு அதை நமக்கு தந்ததுனாலதான் அதை சமணங்கால் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? ஒரு செய்தியை பதிவு பண்ணிக்கிறேன். சமணங்கால் அப்படின்னு எதை சொல்றோம் அப்படின்னா சமணர்கள் போட்டு அன்னைக்கு தவம் இருந்தாங்க. சரியா? இறைவனை வழிபட்டாங்க. அதனாலதான் அதுக்கு பேர் நம்ம இன்ன வரைக்கும் சமணங்கால் அப்படின்னு சொல்றோம். சரியா? அப்ப சமணங்கால் யாரு நமக்கு விட்டு சென்ற ஒன்று அப்படின்னா சமணர்கள் நம்மளுக்கு சொல்லிட்டு போன ஒண்ணுதான். சரியா? சமண முனிவர்கள் எழுதின ஒரு நூல் தான் நாலடியார் அப்படின்னு நம்ம சொல்றோம். நாலடியாரை தொகுத்தவர் யார் அப்படின்னா பதுமனார். நாலடியாரை தொகுத்தவர் பதுமனார். பாடல்கள் எத்தனை அப்படின்னா 400 பாடல்களை கொண்டது இந்த நாலடியார்.
400 பாடல்களை கொண்டது இந்த நாலடியார். பொருள் எதை பற்றி கூறப்படுகிறது அப்படின்னா அறம் பற்றி கூறப்படுகிறது. அறம் பற்றி கூறப்படுகிறது. பெரும் பிரிவுகள் 3 கூறாங்க. நாலடியாருக்கும் எத்தனை பிரிவுகள் உள்ளது அப்படின்னா 3 பிரிவுகள். 1 அறம், 2 பொருள், 3 இன்பம். திருக்குறளை போன்றே. ஆனா அறத்துக்கு எத்தனை அதிகாரங்களை இந்த நாலடியார் நவிழ்கிறது அப்படின்னா 13 அதிகாரங்களை எடுத்து எம்புகிறது. பொருளுக்கு 26 அதிகாரங்கள். இன்பத்துக்கு ஒன்னே ஒண்ணுதான் எடுத்து எம்புகிறது. அறத்தை வலியுறுத்தி செல்லக்கூடிய ஒரு நூல் நாலடியார் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது இன்னமும் நம்ம சொன்னோம் அப்படின்னா இந்த நாலடியோட சிறப்பு என்ன அப்படின்றத நம்ம சொல்றோம். நாலடியாருக்கு உரிய சிறப்புகள் என்ன அப்படின்னா இந்த 14 கீழ்கணக்கு நூல்களிலேயே திருக்குறளுக்கு அடுத்தபடியாக விளங்கக்கூடியது நாலடியார் அப்படின்னு நம்ம சொல்றோம். திருக்குறளுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒரு நூல் எது அப்படின்னா நாலடியார். அதாவது நாலடிகளால் ஆன 14 கீழ்கணக்கு நூல்கள் பல இருப்பினும் நாலடியால் ஆன 14 கீழ்கணக்கு நூல்கள் பல இருப்பினும் இந்நூல் மட்டுமே நாலடி என சிறப்புக்குரியது. பின்னாடி வரக்கூடிய காலங்களில் 6 விகுதி பெற்று இது நாலடியார் ஆயிற்று. நாலடி 400 அதாவது நாலடியாரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். நான் ஆல்ரெடி உங்களுக்கு பதிவு பண்ணிட்டே இருக்கேன். நம்மளுடைய 8 தொகை நூல்கள் சிலவற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாரு அப்படின்னா ஜி.யு. போப் தான். அப்ப இந்த நாலடியாரையும் ஆங்கிலத்தில மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா நம்மளுடைய டாக்டர் ஜி.யு. போப் தான். நாலடியார் தொடர்பான பழமொழிகள் கிராமத்துல நிறைய வழங்கிக்கிட்டு வர்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா நாலடியார் தொடர்பான பழமொழி தான் ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாளும் 2 சொல்லுக்குருதி, பழகுதமிழ் சொல்லருமை. நாலடியாரோட உள்ளடக்கம் என்ன சொல்லுது அப்படின்றத பார்க்கலாம். நாலடியாரோட உள்ளடக்கம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அறம், பொருள், இன்பம். திருக்குறளை போன்றே இந்த நாலடியார் இந்த 3 பிரிவுகளையும் எடுத்து எம்புகிறது. அது போகவே இளமை நிலையாமை, செல்வம் நிலையாமை, யாக்கை நிலையாமை போன்ற கருத்துக்களை எடுத்து எம்புகிறது. இளமை நிலையாமை எனக்குமே யாருக்குமே இந்த இளமை என்பது அப்படியே இருக்க போவது இல்லை. இருக்கும் பொழுது நீங்கள் அறம் செய்து பழகுங்கள் அப்படின்ற ஒரு கருத்தை இந்த நாலடியார் பதிவு பண்ணுகிறது. செல்வம் நிலையாமை என்ன செய்யாது அப்படின்னா யாருக்குமே இந்த செல்வம் என்பது இந்த உலகத்துல நிலைச்சிருக்க போறது இல்ல. செல்வம் யாருக்குமே நிலையாமை தான். ஆகவே இருக்கும் பொழுது அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்ற ஒரு செய்தியையும், யாக்கை நிலையாமை இந்த யாக்கைனா என்ன அப்படின்னா உடம்பு என்பது அப்படியே நிலைச்சிருக்க போவதில்லை. என்னைக்காவது ஒரு நாள் என்ன செய்யறாங்க இந்த உலகமானது இந்த உடம்பானது அழிந்துவிடும் போன்ற அழகான பதிவுகளை நிலையாமை போன்ற கருத்துக்களை பதிவு பண்ணுகிறது நாலடியார். இந்த நிலையாமை போன்ற கருத்துக்களை பதிவு பண்ணுகிற காரணத்தினால் நாலடியார் தொகைநூல் என அழைக்கப்பட்டது. அது போக இந்த நாலடியார் அப்படின்ற ஒரு நூல் வாழ்வியல் அறங்களை பற்றி சொல்லுகிறது. வாழ்வியல் அறங்களை பற்றி கூறுகிறது. மரத்திலிருந்து கனி உதிர்வதை போல மரத்திலிருந்து பழம் நல்லா பழுத்துருச்சு அப்படின்னா மரமானது அந்த பழத்தை என்ன செஞ்சிருக்காது அப்படின்னா தக்க வச்சிருக்காது. சரிங்களா? மரத்திலிருந்து கனி உதிர்வதை போல இளமை வீழ்ந்து விடும் அப்படின்ற ஒரு கருத்தை பதிவு பண்ணுகிறது. பனிபடு சோலை பயன்மரம் எல்லாம் கனி உதிர்ந்து வீழ்ந்தென்று இளமை.
மரத்தில் இருந்து கனி உதிர்வதைப் போல ஒரு நாள் இந்த இளமையானதும் வீழ்ந்துவிடும் என்ற ஒரு அழகான கருத்தை இந்த நாலடியார் பதிவு பண்ணுகிறது. அது மட்டுமல்ல, அந்த கல்வியானது எப்படி இருக்கும் மாணவர்களுக்கு அப்படின்னா, கல்வி கரையில கற்பவர் நாள் சில, மெல்ல நினைக்கின் பிணிபல தெள்ளிதின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவை நீர் ஒளிய பாலுன் குறுகின் தெளிந்து. அதாவது பாலை மட்டும் கொடுக்கக்கூடிய, நீரில் இருந்து விளக்கி பாலை மட்டும் பருகக்கூடிய அன்னம் போல, நீரிலிருந்து பாலை விளக்கி குடிக்கக்கூடிய அன்னம் போல மாணவர்கள் கல்வியினை கற்க வேண்டும் என்ற ஒரு அழகான செய்தியை நாலடியார் பதிவு பண்ணுகிறது. அதாவது நம்ம இதுதான் அழகு அதுதான் அழகு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, எதெல்லாம் அழகு இல்லை அப்படின்றத நாலடியார் அழகா கூறுது. குஞ்சி அழகும் கொடுத்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து கல்வி அழகே அழகு என மாணவர்களுக்கு கல்வியின் சிறப்பை எடுத்துரைக்கிறது இந்த நாலடியார். சரிங்களா? நாலடியாரோட மரபு குறிப்பு என்ன அப்படின்னா, காவாது ஒருவன் தன் வாய் திறந்து சொல்லும் சொல்லே ஓவாது தன்னை சுடுதலால் ஓவாதே ஆய்ந்தவரை கேள்வி அறிவுடையார் எஞ்ஞான்றும் காய்ந்தமைந்த சொல்லார் கருத்து அப்படின்ற ஒரு பாடல் மரபு கருத்தாக அமைந்துள்ளது. முத்து கூட்டல் அரையர் முத்தரையர் அப்படின்னு நம்ம சொல்றோம். பாண்டி நாடு முத்துடைத்து, பாண்டி நாடு முத்துடைத்து, எனவே முத்தரையர் எனப்படுவோர் பாண்டியரே அப்படின்ற ஒரு நாலடியாரோட கருத்து கிபி 7ஆம் நூற்றாண்டிற்கு முற்பட்டது என்று சொல்லுகிறார் சிலர். சரிங்களா? அப்ப பாண்டி நாடுதான் முத்தரையர், பாண்டி நாடு முத்துடைத்து அப்படின்ற ஒரு கருத்து நாலடியார் அழகா பதிவு பண்ணுகிறது. சரிங்களா? திருக்குறளில் விளக்கம் போல் நாலடியார் பாடல்கள் அமைந்துள்ளன. எனவே நாலடியாரை திருக்குறள் விளக்கம் என்னும் கருத்து பொருந்தும் அப்படின்னு சொல்றோம். திருக்குறளோட கருத்து விளக்கம் இதற்கு பொருந்தும் என்று நாலடியார் சில அருமையான கருத்துக்களை பதிவு பண்ணுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை தந்திருக்குமேயானால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.